கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், காலி மிஷினில் வந்து நம்ம அனானிமஸாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறது எப்படி, ஸோ நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம மறைக்கிறது எப்படி, இது மாதிரி விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னன்னு சொன்னால் ப்ராக்ஸி செயின்ஸ். ஸோ ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து மேபி காலி நெக்ஸ்ட் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்கலாம். அப்படின்னு ப்ரீ இன்ஸ்டாலாக இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்ஸி செயின் அண்ட் ப்ராக்ஸி ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ப்ராக்ஸி அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண ப்ராக்ஸிஸ் உங்களுக்கு தெரியும். பட் ப்ராக்ஸி செயின்ன்றது நம்பர் ஆஃப் ப்ராக்ஸிஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி இன்னும் சேஃபாக அனானிமஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய ப்ராக்ஸிஸை வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ப்ராக்ஸி செயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராக்ஸின்றது ஒரு சிங்கிள் ப்ராக்ஸி செயின்ஸ்ன்றது மல்டிபிள் ப்ராக்ஸிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ப்ராக்ஸி செயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டூலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து மேபி உங்கள் காலி மிஷினில் இன்ஸ்டால் ஆகி இருக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. sudo apt get install proxy chains அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி செயின் இல்லை, ப்ராக்ஸி செயின்ஸ். ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு டூல் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட காலி மிஷினில். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராக்ஸி செயின்ஸில் வந்து சம் கான்ஃபிகரேஷன்ஸை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பராக வந்து அந்த நம்மளுடைய ஆக்சஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ராக்ஸி செயின்ஸை வந்து கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா /etc proxy chains டாட் ஃபஸ்ட்டு ETCயில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, edu ls. ஸோ இதில் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராக்ஸி செயின்ஸ் அப்படின்ற அந்த ப்ராக்ஸி செயினோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பி என்ற கேட்டகரியில் இருக்கும். எஸ், ப்ராக்ஸி செயின்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இதை வந்து நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து எடிட் பண்ணி சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த டைரக்டரியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ETCன்ற இதில் இருந்துட்டு ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் cd டாட் வெளியே வந்துருங்க. டிஃபால்ட் அப்படி தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஃபைன். ஸோ டிஃபால்ட்டாக இதில் தான் இருப்போம். ஸோ /etc /proxy chains டாட் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நானோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நானோ எடிட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நானோ ஸ்பேஸ் ஓகே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. நானோ எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இதில் தான் வந்து உங்களுக்கு ப்ராக்ஸி செயின்ஸோடைய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் சம் சேஞ்சஸ் கொடுக்க போகிறோம். இதில் 3 டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து டைனமிக் செயின், ஸ்ட்ரிக்ட் செயின் அண்ட் வந்து ரேண்டம் செயின் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை கமெண்ட் பண்ணிடுறேன் நான். ஸோ ஸ்ட்ரிக்ட் செயின் அப்படின்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ப்ராக்ஸிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். செயின் இந்த ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆர்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராக்ஸிஸில் வந்து ஒன்று ஆஃப்லைன் போயிட்டுனா கூட என்ன பண்ண முடியாதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் கூட உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த ப்ரௌஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, எந்த சைட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த செயின் இருக்கிற ஒரு ப்ராக்ஸி வந்து இதானாலும் கூட உங்களுக்கு இதாகிடும், உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். பட் இது கொஞ்சம் சேஃப். ஸ்ட்ரிக்ட் செயின்ன்றது ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கிறது. ஸோ டைனமிக் செயின்ன்றது அப்படி இல்லை, டைனமிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதே டைமில் வந்து நம்ம ப்ராக்ஸிஸ்லாம் ப்ராப்பரான செயினில் தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா ஒரு ப்ராக்ஸி மேபி ஒரு இது டவுன் ஆகிட்டுனா கூட, ஒரு ப்ராக்ஸி இதாகிடுச்சுன்னா கூட, ஆன்லைனில் இல்லைனா கூட என்ன ஆகுனா அது வந்து டெட் ப்ராக்ஸியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க ரெக்வஸ்ட் வந்து பிளாக் ஆகாது. ஓகே, இது வந்து பிளாக் பண்ணும். ஸோ ரேண்டம் செயின்ன்றது ரேண்டம் ப்ராசஸ் நார்மலாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைனமிக் செயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேண்டம் ப்ராக்ஸி வேணாம், டைனமிக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிக்ட் செயின் வந்து ரொம்ப லைக் இப்போ என்ன சொல்ல வரேன்னா டைனமிக் செயின் மற்றது கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட் செயினில் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் கொஞ்சம் டைனமிக் செயின். என்ன ரீசன்னா மேபி ஒரு இது ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் கூட, ஆஃப்லைன் போனால் கூட கண்டினியூவாக ப்ராசஸ் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டைனமிக் செயினை யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த கமாண்டில் இருந்ததை வந்து நான் எடுத்து விட்டேன். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுதான் தெரியும். கமாண்ட் வந்து ஜென்ரல் கமாண்ட் எதுக்காக பண்ணுவோம், இந்த
கமாண்டை வந்து இது டிசேபிள் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்றது ப்ரோக்ராம் தெரிஞ்சா தெரியும். ஸோ தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமாண்டை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் டிசேபிள் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நியூபீஸ் இல்லைனா வந்து ரொம்ப பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இதை மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணால் ப்ராக்சிஸை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய இப்போ உங்களோட ஐபி வந்து இதாகும், ப்ராக்சியில் ஒர்க் ஆகும். பட் உங்கள் டிஎன்எஸ் டேட்டா வந்து என்ன ஆகும்னா லீக் ஆகிருக்கும். ஸோ மேபி உங்கள் யூடியூப்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது, ப்ராக்சி யூஸ் பண்ணும்போது யூடியூப் ஃபைன் பண்ணிடுவாங்க ஈஸியாக நீங்கள் ப்ராக்சி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து உங்கள் ப்ராக்சியோட ஐபி ஒன்று இருக்கும். ஸோ டிஎன்எஸ் டேட்டா வந்து வித்தியாசமாக இருக்கும், லொக்கேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்எஸ்ல வந்து உங்கள் ஆக்சுவல் லொக்கேஷன்லாம் வந்து கிடைச்சிரும் டிஎன்எஸ் லீக் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் இந்த டிஎன்எஸ் லீக் ஆகிறத நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ டிஎன்எஸ் லீக் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ப்ராக்சி டிஎன்எஸ் ரெக்யூஸ்ட் நோ லீக் ஃபார் டிஎன்எஸ் டேட்டான்னு இருக்குல்ல, இதை வந்து இந்த கமாண்டில் இருக்குது, இந்த கமாண்ட் எடுத்து விடணும். ஓகே, ஸோ அது மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஓகே, ஸோ கமாண்ட் எடுத்து விட்றேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ப்ராக்ஸி லிஸ்ட் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார்மேட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் இதில் வந்து 3 டைப் ஆஃப் ப்ராக்ஸி டைப்ஸ் இருக்குது. ஹெச்டிடிபி, சாக்ஸ் 4, சாக்ஸ் 5 இருக்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா சாக்ஸ் 5 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் டிஃபால்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாக்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. நான் சாக்ஸ் 5 நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சாக்ஸ் 5 .0.0.1 9050. ஓகே, ஸோ சாக்ஸ் 5 நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால இதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாக்ஸ் 5 127. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல் ஓ கொடுத்து சேவ் என்டர் கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து எக்ஸிட் ஆயிருங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா இப்போ அப்டேட் கொடுத்துக்கோங்க காலி மிஷினை. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டாரை வந்து இன்ஸ்டால் ஆகலைன்னா டார் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சுடோ ஏபிடி கெட் இன்ஸ்டால் டார், இந்த ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் டாரை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏபிடி -get இன்ஸ்டால் டார்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் டார் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, டார் ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸ் டார் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இதுக்கு நெட்வொர்க் டார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டார் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளை வந்து ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு ப்ராக்ஸி செயின்ஸை ரன் பண்ணுறதுக்கு ரூட் ஆக்சஸ் வேணாம். ஸோ ரூட் இல்லாமல் நார்மல் யூஸராக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃபயர்ஃபாக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைனா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, ப்ராக்ஸி செயின்ஸ் ஃபயர்ஃபாக்ஸ் www.duckduckgo.com. ஸோ duckduckgo.com யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேஃப் சர்ச் என்ஜின் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக ப்ராக்ஸி செயின்ஸில் வந்து இது பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஃபைன். ஸோ DuckDuckGo ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் நம்மளோட டிஎன்எஸ் டேட்டாஸ் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால், டிஎன்எஸ் செக் டிஎன்எஸ் லீக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கரெக்டான லிங்க்ஸ் கொடுப்போம் DuckDuckGo.
ஓகே, டிஎன்எஸ் லீக் டெஸ்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, கம்ப்ளீட் இமேஜ் லோட் ஆகலை. கண்ட்ரியோட நேம். ஸோ லைக் இது போயிட்டு நீங்கள் ஸோ எல்லாம் ப்ராசஸ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? dnsleaktest.com. ஸோ ப்ராக்ஸி செயின்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டைனமிக் செயின். ஓகே, ஓகே. ஸோ டிஎன்எஸ் லீக் இல்லை. ஸோ ஃபைண்ட் மை ஐபி. இமேஜ் லோட் ஆகலை, கண்ட்ரியோட இது. ஓகே, ஸோ ஃபைண்ட் மை ஐபி. ஸோ பாருங்கள், என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ஸோ ஜக் பார் ஜக்குன்னு சொல்லி ஸோ லொக்கேஷன் காட்டுது. ஆக்சுவலி என்னோட லொக்கேஷன் அது இல்லை, உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து இது என்ன ஆக்சுவல் என்னோட லொக்கேஷன் கிடையாது. ஓகே, ஐபி லொக்கேஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஎன்எஸ் டேட்டா, உங்களோட ஐபியோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹைட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்ஸி செயின்ஸ் மூலமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் என்மேப் ஸ்கேன் பண்ணும்போது சரி, அந்த ப்ராக்ஸி செயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ என்மேப் ஸ்கேன் எல்லாமே வந்து விக்டீமுக்கு வந்து ட்ரேஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு செக்யூர் அனானிமஸாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இன்னும் நிறைய விஷயனோட இதை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.